வக்கீலுக்கு படிச்சிட்டும் ரொம்ப நாள் கேஸ் கிடைக்காத வக்கீலு ஒருத்தர் டாக்டர் ஆகிடலாம் என்று கிளினிக் ஒன்றை திறந்தார். வாசலில் ஒரு போர்டு எழுதினார். வியாதியாக இருந்தாலும் 500 ரூபாயில் குணப்படுத்தப்படும். உங்கள் வியாதி குணமாகவில்லையெனில் 1000 ரூபாயாக திருப்பி தரப்படும். இதை கவனித்த வேலையில்லா மருத்துவர் ஒருவர் இந்த வக்கீல் போலி டாக்டரிடமிருந்து 1000 ரூபாயை பறிக்க உள்ளே சென்றார். டாக்டர், என் நாக்குல எந்த சுவையும் உணர முடியல. நட்சத்திரக்குறி நரஸ், அந்த 23ஆம் நம்பர் பாட்டில்ல இருக்கிற மருந்தை இவர் வாயில 3 சொட்டு விடுங்க என்றார. வக்கீல் டாக்டர். நர்ஸ் அவர் வாயில் மருந்தை விட்ட பிறகு, ஐயோ டாக்டர், இது பெட்ரோல் ஆச்சே என்று அலறினார் இவர். வெறி குடிப்ப, உங்க டேஸ்ட் பட்ஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு எல்லா சுவையையும் உணர முடிகிறது. 500 ரூபாய் ஃபீஸை எடுங்கள். உண்மையான டாக்டர் வேற வழி இல்லாமல் 500 ரூபாயை தந்துவிட்டு வெளியேறினார். ஆனாலும் 1000 ரூபாயை பெறும் முயற்சியை கைவிடவில்லை. சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த கிளினிக்கிற்கு சென்றார். டாக்டர், எனக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, குணப்படுத்துங்க என்றார். நட்சத்திரக்குறி நர்ஸ் அந்த 23ஆம் பாட்டிலை திறந்து இவர் வாயில 3 சொட்டுகிறார். வக்கீல் டாக்டர். ஐயோ டாக்டர், அது பெட்ரோல் ஆச்சே என்று அலறினார் இவர். வெரி குட், உங்க மெமரி பவர் நல்லாயிடுச்சு, 500 ரூபாய் எடுங்க. இந்த முறையும் ஏமாந்து போன மருத்துவர் சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்தார். எனக்கு கண் பார்வை சரியில்லை, மருந்து தாங்க டாக்டர். சாரி, இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை, இந்தாங்க 1000 ரூபாய் என்று ரூபாய் நோட்டை நீட்டினார். வக்கீல் டாக்டர், இது 500 ரூபாய் நோட்டாச்சே என்று பதறினார் இவர். வெரி குட், உங்க பார்வையும் நல்லாயிடுச்சு, எடுங்க 500 ரூபாய். நட்சத்திரக்குறி. வக்கீலுக்கு படிச்சவன் எப்படியும் பொழைச்சுக்குவான்.